எப்பொருள் ம். வ- வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள். வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, சரி. கலிய பெருமாள். வணக்கம். என்ன கலிய என்ன எப்படி சிந்தனை போக்குல எப்படி இருக்கு? ஐயா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. படிங்க படிங்க படிங்க, படிச்சா சரி. ஒரு ஒரு தடவை படிச்சு இப்ப 2வது தடவை பாதி வந்துட்டேன். படிங்க படிங்க படிங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு பல பல 100 முறையாவது படிக்கணும். ஒரு முறையெல்லாம் படிக்காது. 50 முறை படிச்சாலும் அது வரியா படிச்சாலும் பெரிய ஒவ்வொரு வரியா கவனிக்கணும். அது பயிற்சி பண்ணி பார்க்க, ஒவ்வொன்றும் பயிற்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். புது 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 செய்தி வேணா. இது பரிணாமத்தை திருப்பி போடுறது யாருக்கும் தமிழர்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாதது? தமிழர்களுக்கு தெரியாது. தமிழர்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இது வந்து பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் உடனே யாருக்கும் புரியாது. சொல்றது புரியுதுங்களா? பரிணாம அறிவியல் ஆ உட- கேக்குதுங்க ஐயா. தமிழர்கள் வந்து பெரிய அறிவாளின்னு சொல்றதை விட முதல்ல அறிவு நிறைந்தவங்கிறது வேறு. ஆனால் உள்ளபடி பரிணாமத்தை புரிந்து கொள்றதுன்னு சாதாரண விஷயம் அல்ல. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியலை அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. சித்தர்கள் அத்தனை பேரும் முதல்ல சித்தர்கள். அப்ப சித்தர்கள் என்ன வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஆராய்ச்சியே இங்க கிடையாது. இதான் முதல் முறை. சித்தர்கள் யாரு, யோகிகள் யாரு, தப்பு தப்பா நம்ம பேசிட்டோம். வெறும் பகுத்தறிவை வைத்துக் கொண்டு உண்மையை உணராமே போயாச்சு. நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆணவத்தை உருவாக்கிட்டோம். தப்பு தப்பா ஆணவத்தை உருவாக்கிட்டோம். உள்ளபடி இயற்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதனாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆரோக்கியத்துல மாட்டிக்கிட்டோம். மாற்ற அப்படியே இருக்கும். மற்றபடிக்கு எல்லா வசதியும் இருக்குது. வெள்ளைக்காரனை காப்பி அடிச்சு எல்லா வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரன் எப்படி ஆரோக்கியத்துல இல்லையோ, நாமளும் ஆரோக்கியத்துல இல்லை. ஆரோக்கியத்துல நாம இல்லை. ஆனால் ஆரோக்கியத்துல எல்லா வசதியோட இருக்கிறோம். எல்லா வண்டி இருக்குது, வாகனம், மின்சார வசதி, மின்சாரத்துல ஓடக்கூடிய வண்டிகள்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்தாச்சு. ஆனா ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை. அப்புறம் என்ன இதுல மட்டும் நம்ம என்ன, யாராவது ஒரு மனிதனாவது ஆரோக்கியம் இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு மனிதராவது ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல மருத்துவமனை பெருகிட்டே போகுது. நாளுக்கு நாள் சாராய கடை பெருகிட்டே போகுது. நாளுக்கு நாள் வாழுகின்ற தகுதி குறைஞ்சிட்டே வருது. இயற்கை உணவுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாம் விஷமடிச்ச உணவு தான். அப்படி மாட்டிக்கிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சது. தமிழ்நாடு இந்த கதியில் இருந்ததுன்னா அப்புறம் வடநாடுல இந்த கதி இருக்கும். உலக நாட்டுல எப்படி இருக்கும்? உலக நாட்டுல உலக நாட்டுல ஆரோக்கியம் என்பது கடுகளவு. எங்கேயாவது ஆரோக்கியத்தை பத்தி சிந்தனை இருக்குது. மேலை நாடுல சுத்தம் மோசம். அவங்க ஆரோக்கியம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்தியாவில தான் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்குது. மேலை நாட்டுல ஆரோக்கியம்னு என்னன்னே தெரியாது. உலகத்துல அதிக வியாதி கொண்டவங்க வெள்ளைக்காரங்க தான். ஏன்னா அவங்க சுத்தமே என்னன்னு தெரியாது. நம்ம சுத்தப்படுத்துறோம். குடிக்கிறது இருக்குது. உள்ள நம்மகிட்ட நிறைய பயிற்சி முறையில இருக்குது. குடிக்கிறது, சுத்தப்படுத்துறது, இப்படிலாம் நம்மகிட்ட இருக்குது. 1000 வருஷம். அது அப்படிலாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க ஏதோ அறுத்து பார்த்து உள்ள வெட்டி பார்த்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் நடக்காது. அறுத்தெல்லாம் நோய் குணமாக்க முடியும். அறுத்துனா அந்த பகுதி மட்டும்தான் அறுத்தெடுக்க முடியுமே தவிர, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் கெட்டு போய் அந்த பக்கம் வீங்கி இருக்கு. அதுதான் விஷயமே. எல்லா இடத்துலயும் கெட்டு போய் அழுகி போய் ஒரு இடத்துல வெளிப்படுது. ஒரு இடத்துல வீங்குதுனாவே எல்லா இடத்துலயும் கெட்டு போய் அந்த இடத்துல இயற்கை என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு ஓட்டையை உண்டாக்கி அதன் மூலமாக உடலெங்கும் பரவி இருக்கிற அசுத்தத்தை அங்க கொண்டு வந்து அது மூலம் வெளியேற்றுது. ஐயா அவங்க வந்து பணம் எல்லாம் வசூல் பண்ணிட்டு கடைசியில வந்து இனி வந்து கடவுள் தான் காப்பாத்தணும், நீ வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. முழுமையா காவந்து பண்ணி கொடுக்கறது இல்ல அந்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம். அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க ஐயா.
அப்ப 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 நம்ம தான் ஆரோக்கியத்துல இருக்கிறோங்க. நம்ம தான் உடலை நண்பனோட சுத்தத்தை. நம்ம நம்ம நண்பரோட பையன் வந்து 50,00,000 செலவு பண்ணி கடைசியில தூக்கிட்டு போ சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு வந்து 15 நாள் வீட்ல வச்சிருந்தாங்க. இறந்து போயிட்டான் அவன். அப்போ 50,00,000 செலவு பண்ணியும் அந்த குழந்தைய காவுந்து பண்ணக்கூடிய முடியாத மருத்துவம் என்ன மருத்துவம்? ஆங்கில மருத்துவம். அதைத்தானே மக்கள் அதுதான் அதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை. நோயின் மருந்தினால் நோயை குணமாக்க முடியாதுங்கிறது இயற்கை. மருந்தினால் ஆமாங்கய்யா. நோயை குணமாக்க முடியாதுங்கிறது இயற்கை. சுத்தத்தினால் தான் நோயை குணமாக்க. இது தமிழர்களுக்கு தெரியாத காரணத்தால மாட்டிக்கிட்டாங்க. தமிழர்களுக்கு நம்மகிட்ட தான் அறியாமை இருக்கு. தெரியாது. ம். ஆமா. அறியாமை நம்மகிட்ட தான் இருக்கு. அவனுக்கு அவனுக்கு அது அவனுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது. நோயின் மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாதுன்னு அது உலகம் முறை சொல்லிட்டு தான் இருக்கான். நோயினால் நோயை மருந்தினால் நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். நீங்க தான் அவங்ககிட்ட போறீங்க. மருந்தினால் நோய் குணமாக்க முடியும்னு வெள்ளைக்காரர் சொல்றாங்க. மருந்தினால் நோய் குணமாக்க சட்டம் போட்டே சொல்றாங்க. சட்டமே இருக்கு. இந்த நோய்களுக்கு மருந்து இல்லை. அவன் உணவு பழக்கத்தினால அவன் சைவ உணவு சாப்பிட்றான், அவன் போய்த்தான் தருவான். சைவ உணவு சாப்பிட்றதுக்கு சக்கரை நோய் வரும், புற்றுநோய் வரும், எல்லா நோய் வரும். அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு அதிகமாக வரும், சைவ நோய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குறைச்சலா வரும். அவ்வளோதான். வித்தியாசமெல்லாம் ஒன்று தான். அது பெரிய புள்ளைங்க சின்ன அதுவும் அடிக்கி போய் சாவான். அவ்வளோதான். ஒன்றும் தப்பு. அரிசி சோறு திங்காத எவன் இருக்கான்? தமிழர்கள் அரிசி சோறு திங்க எவனாச்சும் இருக்கானா? அரிசி சோறு அவன் திங்காத எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன நோய் வராம என்ன பண்ண போறான்? எப்படி புத்திசாலின்னு சொல்ல முடியும்? ஆமா. இப்ப புரியுதா? எல்லோரும் அரிசி, கோதுமை சாப்பிடாத ஆளே இல்ல. அப்புறம் நோய் வராம என்ன பண்ணும்? ஆமாங்கய்யா. அப்புறம் எப்படி நம்ம ஆரோக்கியத்துல சிறந்தவங்கன்னு அப்புறம் அவன் எப்படி ரெண்டு பேருமே அதே ரெண்டு பேரும் இவனும் சாராய குடிக்காரன், அவனும் சாராய குடிக்காரன். இவனு சாராயம் குடிச்சு கண்டல் வீங்க போச்சு. அவனும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறவன். சாராயம் குடிச்சு கொண்டு போய் நீ எப்படி எப்படி வைத்தியம் பார்ப்பேன்? ரெண்டும் சொல்றேன். இவனும் உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன். அந்த வெள்ளைக்கார முண்டங்க இவனும் ஊதாரி, அவனும் ஊதாரி. ரெண்டு ஊதாரி சேர்ந்து எப்படி ஆரோக்கியம் தர முடியும்? ரெண்டு ஊதாரிகள் சேர்ந்து எப்படி நீயும் உணவு தின்னு கெட்டு போனவன், அவனும் உணவு தின்னு கெட்டு போனான். அவன் நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். குணமாக்காதவங்கிட்ட போய் நீ எப்படி நீ உடம்பை கொடுக்கலாம்? நோயை குணமாக்க முடியாதுன்னு யாருக்காவது தெரியுமா? வந்த நோயை குணமாக்க வந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு தமிழர்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். அட தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நோய் வந்தா குணமாக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பகுத்தறிவாளர் பதிலே இல்லை கழிய பெறுமா? ஐயா, நான் வந்து 40 வயசுல வந்து இயற்கை உணவுக்குள்ள வந்துட்டேன். இயற்கை இல்ல இல்ல, விவசாயத்துக்குள்ள நான் வந்துட்டேங்க கேட்ட ஐயா. கேள்விக்கு அது பதில். நோய் வந்தால் ஆ, குணமாக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா. அது நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. நோய் வந்தால் நோய் குணமாக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நோய் வந்தால் நோய் அவ்வளவுதான். ஆ, இல்லைங்க இல்லைங்கய்யா. இப்ப வந்து ஜுரம் வருது, தலைவலி வருது. இதுக்கெல்லாம் மூலிகைகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன்னு. அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு எனக்கு நோய் வந்தால் குணமாக்க முடியாது அவ்வளவுதான். அதுதான் அதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானப்படி முட்டை வாங்கினா இப்ப 100 மார்க் வாங்கினா நீ மேல போலாம். முட்டை வாங்கினா மேல வாங்க முடியாதுங்கிறது அறிவியல். நோய் வந்தால் குணமாக்க முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. அவ்வளவுதான். ஆ, ஆ, அப்புறம் அதை விட்டு சரிங்க போட்டு சரி. நான் அது இது உங்களை யாரும் நீங்க மருத்துவரா நீங்க? ஆஹா, நான் அப்புறம் மருத்துவர் எப்படி? இல்ல. அப்புறம் எப்படி? அதுதான் சொல்றேன். நீங்க மருத்துவர் கிடையாது. இப்ப ஆ, இப்ப நீங்க இப்ப கையில வச்சிருக்கிறது மருத்துவ நூல் அது. ஆமா. ஆஹ் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா இதை படிச்சுட்டு ஒத்துக்கிட்டு கல்லூரி சேர்ந்து படிச்சு இறைவன்கிட்ட நிரூபிக்கணும். இறைவன்கிட்ட நிரூபிக்கணும். ஒன்னா எங்கிட்ட நிரூபிக்கணும், அல்லது இந்த புத்தகத்தை படிச்சு தேர்ச்சி பெற்றப்ப நிரூபிக்கணும். சரிங்கய்யா. அதுதான். அப்பதான் இது என்னன்னு புரியும். அது வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற கற்பனையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. கற்பனையெல்லாம்
இது உங்க மண்டையில இருக்கிறது பூரா கழுவி எடுத்து மண்டையில இருக்கிறது பூரா கீழே வச்சு எடுத்து அதை படிக்கணும். அப்படித்தானே பிஜு? ஆமாங்க. இந்த மண்டையில யாராவது வச்சிருக்கிறீங்களா திருலோகச்சந்தர்? சொல்லிருங்க, அவர் பதில் ஆல்ரெடி சொல்லுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆமாங்க, நம்ம உள்ள இருக்கிற ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சாதான், நம்ம மைண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண முடியும். இல்லாட்டி ஆல்ரெடி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நாம வந்து அடிப்படை நாம் வந்து அடிப்படை என்பது அந்த பசி சுரப்பையே புடுங்கி எடுக்கிறோம். பசி சுரப்பையே பிடிங்க. விவசாயம் எதுக்கு பண்ணணும்? திங்கறக்கா? விவசாயம் வந்து குழந்தைகளுக்காக தான். அது விவசாயங்கிறது வியாபாரத்துக்கு அல்ல. விவசாயங்கிறது வியாபாரத்துக்கு அல்ல. விவசாயம் என்பது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா தான் விஷயமே. இன்னொரு சொல்றாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். பரவாயில்ல, விவசாய பூமி வச்சிருக்காரு, அதான் சொல்ல வரேன். நானும் ஒரு ஏக்கரை வச்சிருக்கேன். ஒரு 10 ஏக்கருக்கு நான் வாங்கியிருக்க முடியும். நானும் ஒரு ஏக்கரா வச்சிருக்கேன். நீ ஒரு ஏக்கரை வச்சிருந்தாவே ஜமீன்தார் தான். அரசு வேலைப்படி 25 சென்ட் வச்சுட்டாவே பூமி உள்ளவன் தான். ஒரு ஏக்கரை வச்சிருந்தா அரசாங்கமே 1000 ரூபா கொடுக்குது மாசம். அப்ப நான் கூட எனக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு கூட 500 ரூபா கொடுக்குறாங்க. 500 ஒரு ஏக்கரை வச்சிருக்கனால நான் ஒரு விவசாயி. அரசாங்க சட்டப்படி ஒரு ஏக்கரா இருந்தா நான் ஒரு விவசாயி அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. எனக்கு மாசம் மாசம் பிரதமர் உதவியில இருந்து 500 ரூபா வருது. புரியுதா? அப்ப அதெல்லாம் பிரச்சனை. இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பசிங்கிற நோயை வந்து பசிங்கிற நோய் இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. பசிச்சாவே மனிதனுக்கு மரணம் உறுதி. பசித்தால் மரணம் உறுதி. அது தெரியுமா? தமிழர்களுக்கு தெரியாதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. அதான் விஷயமே. அது இது பரிணாம அறிவியல். டார்வின் அப்போ இல்லைங்க, அப்போ இந்த இந்த திருக்குறள் எல்லாம் பாருங்க, உற்ற நோய் நோக்கி உறாமை முன் காக்கும் பெற்றையார் பேணி கொள்ளல். அப்போ இதெல்லாம் வந்து வெறும் ஒரு தியரியா தான் இருந்திருக்கே தவிர இதை பிராக்டிக்கலா யாரும் ஃபாலோ பண்ணதான் தெரியல. தமிழர்கள் ஒருத்தர் கூட ஆராய்ச்சி பண்ணல. தமிழர்கள் வந்து வசதிக்கு தன்மை வச்சு வாழ்றாங்களே தவிர தமிழர்கள் ஒருத்தரும் ஆராய்ச்சி பண்ணல. உண்டி சுருக்கின் உபாயம் பலவில ஒருவேளை இன்பன் யோகி ஒரு பயிரும் பண்ணல. 2000 வருஷம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. 2000 திண்டுக்கட்ட பரம்பரை அப்படித்தான் இருப்பாங்க. என்ன பரம்பரை? அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்தி யார் இருக்காங்களோ அவங்கதான் வந்து ராஜாக்கு வந்து அரசரா மீன்ஸ் மந்திரியா இருக்க வேணும் அப்படின்னு. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் பசிக்காக பிச்சை எடு. அதனால திருவள்ளுவர் வந்து எந்த அரசவையில் அவர் உறுப்பினராக இல்லை. திருவள்ளுவர் மட்டும்தான் ஃபைனல். இயற்கை தேர்வுல வருது. நம்ம குற்றத்தை ஒப்புக்கணும். நம்ம கிட்ட தப்பு இருக்குன்னு. நம்ம படிக்கல, தமிழே படிக்கல. இவன் தமிழன் பேர் என்ன பண்ணிருக்கானா, வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் படிக்கிறதுக்கு போயிட்டான். படிச்சுட்டு நான் தமிழ்ல 40 மதிப்பெண் வாங்கிட்டு நினைக்கிறேன். அது அல்ல. நமக்கு 1 லட்சம் புத்தகம் இருக்குதுங்க. தமிழ் புத்தகம் மட்டும் 10,000 ஆண்டா இருக்குது. அதான் நம்ம படிக்கல இல்லை. அதை படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணணும். வெளிநாட்டுக்காரன் வந்து படிச்சுட்டு போறான். வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து தமிழ் படிக்க வரான். எங்க பழைய ஆசிரியர்களை சந்திக்கிறான். ஒரு 60 வயது 70 வயது 80 வயசுல ஆசிரியர்களை சந்திச்சு வீட்டுல தங்கி இருந்து அந்த தமிழ் நூல்களை மட்டும் படிச்சுட்டு போறான். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் படிக்க முடியாதுங்க. நீங்க நேர பழங்கால நூல்கள் எடுத்து நீங்களே படிக்கணும். நீங்களே மூலத்தை நீங்களே படிச்சு நம்மளே படிக்கணும். நீ இங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைக்கு போய் இங்கிலீஷ் படிக்குதுன்னா அது வந்து உலகத்தை ஏமாத்துறதுக்காக படிக்குது. அது உலகத்தை இப்ப என் குழந்தை உலகத்தை ஏமாத்துறதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கு. நான் சொன்னேன், நீ உலகத்தை ஏமாத்துறதுக்கு படிச்சுட்டு இருக்கிற, வேலைக்கு ஆகாது நான் சொல்லியிருக்கேன். நீ ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சியாளர் மாறினாத்தான் உண்மை என்னன்னு தெரியல. இப்போ 2 முன்னோட்டு சொல்லியிருக்கேன். நீ படிக்கிறதுல நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தண்டம்ட்டு நான் ஏதோ டிகிரி நல்ல வேலை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சங்காட்டி எனக்கு 10 பைசா செலவு இல்லை. தனியார் போய் நான் பிச்சை தான் எடுக்கணும்னு நான் சொன்னேன். 2 குழந்தைங்களும் அரசு பள்ளியில் தான் படிச்சாங்க. 2 குழந்தைகளுமே அரசு பள்ளி படிச்சு நல்லா தான் இருக்கிறாங்க. அரசு பள்ளி படிச்சாச்சு. ஆனா அறிவு மட்டும் வளரல. என்ன வளரல? அரசு பள்ளியில் படிச்சாங்க, அரசு டிகிரி வாங்கினாங்க. ஆனா அறிவு மட்டும் வரவில்லை. ஏன் அறிவு வளரலைன்னா எங்க மதிப்பெண் எழுதியாச்சு. ஐயா வந்து குருகுல கல்வி செய்முறை கல்வி. குருகுல கல்வி செய்முறை கல்வி கிடையாது. செய்முறை கல்வி குருகுல கல்வி செய்முறை கல்வி. சாதி மதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற குருகுல கல்வி கிடையாது. நான் சொல்றது சாதி மதம் அற்ற 2000 ஆண்டுக்கு முன்னாடி திண்ணை பள்ளிக்கூடத்தை நான் சொல்றேன். திண்ணை பள்ளிக்கூடம் அதுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வி சாதி மதத்தை வெடித்து கொண்டு வெள்ளை கருப்பு வச்சு மதத்தை வச்சு அதெல்லாம் சொல்றது கிடையாது. நான் சொல்றது செய்முறை கல்வி என்கின்ற குருகுல கல்வி முறை. செஞ்சு பார்த்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அப்படி வந்தாதான் பல கடைகள். நம்ம 6000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்னத்தை கிழிச்சிருக்கோம்? 6000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சாச்சு. 6000 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நாம அதை வளர்த்து எடுக்கல. அது வந்து அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்.
இருக்கிறது மிச்சம் ஒண்ணு இது ஒண்ணுதான். அது தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க 50,000 இருக்குது ஒண்ணும் இல்லை. இந்த இதுக்கு நான் ஒரு 2,00,000 கட்டணம் வச்சிருக்கேன். எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க? ஒருத்தர் சேரலையே. 50 லட்ச ரூபா செலவு பண்ணி செத்து தான் பண்ணணும் தவிர நான் 2,00,000 பணம் வச்சிருக்கேன். எல்லாம் தயாரா? இப்ப அறிய வேண்டியது அறியணும், அறிய வேண்டியது அறியணும், தெரிய வேண்டிய. நான் கூட 2 வச்சிருக்கிறேன். இதுல அப்படின்னா இதை 100 விழுக்காடு வெற்றி அடையும். ஒரு மனிதன் வந்து நல்லா வெற்றி அடைஞ்சானா அவனுக்கு பணமே இல்லாம கூட சொல்லி கொடுத்துடலாம். ஆனா இப்ப இது நம்ம பயிற்சியில கூட நான் வந்து ஒரு 10 மாசம் பிரிச்சிருக்கிறேன். அவன் கரெக்டா ஒரு 2-3 மாசத்துல ஒழுங்கு பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நீ பணம் வேண்டாம்னு சொல்லிடு. இப்ப அவனுக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துடலாம். தேவையில்லை, பணம் தேவையில்லை, நீ தேறிட்ட, என்ன நீ தேறிட்ட அப்படின்னு முடிச்சு போச்சு. அப்படிதானே பேச்சு? டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட வேண்டியதுதான். ஆமாங்க. ஆமா. அவங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் தேவையில்லை. அப்புறம் இதுக்கு நீ தேறாயிட்டே, நீ தேவையில்லை, நீ அவ்வளவுதான், நீ டபுள் மார்க் வாங்கிட்டேன், என்னோட திருப்தி ஆகி போச்சு, உனக்கு ஒரு 10 மாசம் தேவையில்லை, போதும் போதும், நீ படிச்சுட்ட, நீ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நன்கொடை கொடுத்துட்டு நீ இருந்துட்டே இறங்க வேண்டியதுதான். உன்னால் முடிஞ்ச நன்கொடை கொடுத்து நீ பாட்டு செஞ்சுட்டே இரு. உனக்கு எப்போ திருப்பி நீ எப்போ நீ மக்களுக்கு சொல்லி தரணும்னு தைரியம் வருது அப்போ இறங்கிடு. ஃபீல்டில் இருக்கு. இது இப்போ யாரும் போய் சொல்லிக் கொடு நான் சொல்லி எப்போ உனக்கு தைரியம் இப்போ இந்த மாதிரி பேசணுமே முதல்ல. எங்கே பேச போறீங்க நீங்க? நேரங்கால சாதாரண விஷயம் இல்லை. ஃபேஸ்புக்கில் இறங்கி பேசி பாருங்க. ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போட்டிங்கன்னா அவன் கேட்குறேன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். எவனாச்சும் இன்னைக்கு கூட சக்கரை நோய்க்கு இந்த கால் அழுகி போனது அப்படின்னு பார்த்து எப்படி கால் அழுகுமான்னு அவன் கேட்குறான். ஏன்னா கண் முன்னாடி பார்க்குறீங்கள கால் அழுகுறது தெரியாது? வீட்டுல அப்பாவே சக்கரை நோய் சாவாரு, அவனை பார்த்தவனுக்கு புரியாது? இன்னைக்கு 100க்கு 90 பேருக்கு சக்கரை நோய் இருக்குது. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்க, 7 பேருக்கு சக்கரை. என்னடா கொடுமையா இருக்குது. அவன் கால் அழுகி போய் சாகுறான். கால் கருத்து போய் அழுகி போய் குஷ்டரோகம் வந்து நாத்தம் பிடிச்சி சாகுறான். அது இவங்களுக்கு ஏன் புரியல? உனக்கு வந்தா தான் புரிய மாட்டேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்பாவுக்கு சக்கரை நோய் தான் நமக்கு என்னங்கிறான். அப்படித்தான் சும்மா பேருக்கு. அதாவது இந்த எப்படியெல்லாம் இந்த இயற்கை இதுக்கு காரணம் இயற்கை தான் காரணம். பாடமும் ஒழுக்கம் இல்லை, மதிப்பெண் கல்வி முறை, சொந்த ஆராய்ச்சியும் கிடையாது, பாடமும் அது சரியா சொல்லி தர்றது இல்லை, அது மதிப்பெண்ணுக்காக தான் சொல்லி தர்றது. இப்போ என் பொண்ணு மதிப்பெண் படிச்சிருக்கேன், நான் சொன்னேன் அறிவெல்லாம் இதுல கிடையாது. என்ன அறிவு பண்ணியிருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் கண்டுபிடிக்காம எதுக்கு இவ்வளவு படிச்சிருக்கிற? பதிலே இல்லை. இது இப்போ என்னுடைய குழந்தைங்க மட்டும் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் எதை கண்டுபிடிப்பு நகல் பாருங்க. நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சிக்கிறத பேசியிருக்கோம். இது பரிணாம அறிவியல், சாதாரண விஷயம் கிடையாது. தோசை திருப்பி போடுற மாதிரி இது வந்து வரணும். இது கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சி ஒரு ஊர்லேயே வந்து 1,00,000 புத்தகமாவது போகணும். 36 மாவட்டமா 33 மாவட்டம் இருக்கிறாங்க. 33 மாவட்டம் குறைஞ்ச வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 1,00,000 பேராது போகணும். ஒரு 30 கொஞ்சம் வச்சு ஒரு 50 லட்சம் புத்தகமாவது விற்கணும். அப்பதான் வந்து மக்களுக்கு போய் சேரும். அது வரைக்கும் ஒன்று காப்பாற்ற ரொம்ப. அதனால அதை விட மலிவானது மீடியா. நான் வந்து புத்தகத்தை காமிக்காம பேசுறதே இல்லை. தினம் முகநூல்ல இந்த புத்தகத்தை காட்டி காட்டி பேசுறேன். இன்னும் மக்களுக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படித்தான் இருக்கும். ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும். மரணம் இல்லாம வாழ்றதுன்னு சாதாரணமா? மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிற சாதாரணமா? பசி தாக்கத்தை புடிங்கி அடிக்கணும் அப்படிங்கிறான். 15 வயசுக்கு மேல உடம்பு வளர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மரத்துக்கு யாரும் தண்ணி கட்டுறது இல்லை. முதிர்ச்சி அடைந்த நெல்லுக்கு யாரும் தண்ணி கட்டுறது இல்லை. ஏன் முதிர்ச்சி அடைந்த நெல்லுக்கு தண்ணி கட்டுறது இல்லைன்னா ஏன் முதிர்ச்சி அடைந்த நெல்லுக்கு தண்ணி கட்டுறது இல்லை? அறுவடைக்கு போயிடுறோம். அறுவடைக்கு போறது செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு 15 வயசுக்கு அப்புறம் அது முதிர்ச்சி அடைஞ்சிருது, அவ்வளவுதான். அதுக்கு மாதிரி வளராது. அப்புறம் அதோட அறுவடை தான், அதோட பயனைத்தான் பெறணும். பயன் தான் இங்க முக்கியம். என்னது? உடம்பை வைத்து என்ன பயன்? இதுதான் கேள்வி. இப்ப கடைசிக்கு நான் வர்றேன். ஒரு 15-16 வயசுக்கு போல உணவு தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கலாம் உடம்புல இருந்து? உடம்புல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? பயன் கெயின் எதிர்பார்க்கணும். என்னது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடம்பை வைத்து என்ன பயன்? அதான் கேள்வி. இப்ப திருப்பி வர்றேன். உடம்பை வைத்து உண்மை புரிஞ்சுட்டீங்களா? உடம்புல இருந்து பயன் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அது வள்ளுவர் சொல்றாரு. புரிஞ்சிருச்சா? உண்மையை கண்டுபிடிங்கிறாரு. இப்ப நாம இது சுத்த பண்ணிடுச்சு, என்ன பயன் வர போறீங்க? காசு பணம் சம்பாதிப்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உடம்பு கிடையாது. பணம் ஒரு சிறிய தேவைதான். பணம் சம்பாதிக்கிறது இந்த உடம்பை பயன்படுத்தலாம். உடம்பு இல்லைன்னா பணம் சம்பாதிக்க முடியுமா?
உடம்பு இல்லைன்னா பணம் சம்பாதிக்க முடியுமா? எதுவோ புகழ் சம்பாதிக்க முடியுமா? பொருளும் புகழ் ரெண்டு திருப்பி அங்கதான் வர்றான். உடம்பு ஒழுங்கா இல்லைன்னா பொருளும் புகழ் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கறேன். அப்ப இதோட பயன், இதோட அறுவடை என்ன? நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு பணம் வருது. பணம் இல்லைன்னு நான் சொல்லி தருவேனா? எத்தனை பேருக்கு குணமாக்கி இருக்கேன். ஆனா நான் மருத்துவர் கிடையாது, தூய்மை தெரிந்தவன், அவ்வளவுதான். நான் மருத்துவர் கிடையாது, தூய்மை தெரிஞ்சா அது மருத்துவரா மாறுது. அதனாலதான் இது யாரும் போட்டி போட முடியாது. இந்த மருத்துவத்துக்கு யாரும் போட்டி போட முடியாது. இப்ப ஏஐ தொழில்நுட்பம் ஒண்ணு வந்திருக்குது. அது வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு டூல், அவ்வளவுதான், ஒரு கருவி. அது ஒரு டூல். இது கூட இந்த பிரமிடை பற்றி போட்டேன், கரெக்டா அப்படி அப்படியே எல்லா இடமும் போட்டிருக்கான். பிரமிடை பத்தி கேட்டிருந்தேன், கரெக்டா உடனே நான் 2 3 கேள்வி கேட்டேன். அப்படி இப்படின்னு போட்டு கடைசியில் உடம்புக்கு மனுஷனுக்கு தொடர்பு இருக்கு அப்படிலாம் சிந்திக்கிறாங்க. இன்னும் 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 அது படமும் போட்டு கொடுத்துட்டான். அது இந்த கூமாச்சி எங்க போகுது அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு. அந்த உடம்பை பற்றி நிறைய இருக்கு. ஏன்னா இன்னொன்னு சொல்லியிருக்கான், நெபுலா நெபுலா வெடிச்சு இருக்கு பாருங்க. நெபுலா சூரிய நட்சத்திரம் வெடிச்சு சிதறுகின்ற போது அந்த எனர்ஜி நம்ம உடம்புல இருக்குதுங்கிறீங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நெபுலா எப்ப வெடிச்சது? பல கோடி. அந்த நெபுலா வெடிச்சு சேரப்ப ஹைட்ரஜன் இந்த ஸ்ப்ரெட் ஆகிறப்ப ஹைட்ரஜன், இப்ப பேசிக்கா என்ன சொல்றான், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா? இது அடிப்படையா நம்ம உடம்புல இருக்குது. இது போக பல உப்புகள் நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் நெபுலா வெடிச்சு சிதறுகின்ற பொழுது அந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் எல்லா பக்கம் போகுது. அதுல இதுலயும் இருக்கு, அதிகமா இருக்கு இதுல, அவ்வளவுதான். சிலது வந்து குறைவா இருக்கும், சில அதிகமா இருக்கும். மினரல்ஸ் தான், வேற இதுல ஒரு மினரல், அவ்வளவுதான். சிலது மினரல் வந்து செறிவா இருக்கும், மினரல் குறைவா இருக்கு. இதுதான் விஷயமே. அதனால நாம என்ன பண்ணலாம்? அதனால இது வந்து அச்சம் தவிர்க்கிற மாதிரி. அச்சம் போயிடுச்சுன்னா நீங்க வந்து சுத்தப்படுத்த வேண்டியதுதான். இந்த அச்சம் தவிர்த்து விட்டால் என்னது? அச்சம் அச்சம் அச்சம்னு பயம், பிறவி. அதாவது எல்லாத்துக்கும் பயம் இல்லாத யாரும் இருக்க முடியாது, பயம் இல்லாத யாரும் இருக்க முடியாது. அந்த பயங்கர ஒரு பாதுகாப்பு தான், ஒரு பயங்கிறது ஒரு பாதுகாப்பு தான். ஆனால் எதுக்கு அச்சப்படணும்? அதுக்கு அச்சப்படணும். எதுக்கு அச்சப்படணும்னா அதுக்கு அச்சப்படணும். சும்மா தேவையில்லாத அச்சப்படலாமா? பார்த்தா புலிங்கிறீங்க, புலிக்கூட பயம் இருக்கு, மனுஷனை கண்ட பயப்படும். அது பிரச்சனை வரும்போது டபக்குன்னு போட்டு தள்ளிடுது, அவ்வளவுதான். அதுக்கு தன்னுடைய வழியை மறைக்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்விடத்தை அழிக்கின்ற பொழுது, அப்ப வந்து அப்ப அச்சுறுத்தல் ஆகிறப்ப தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அடுத்தவனை கொள்ளுது, அவ்வளவுதான். மனுஷனே கொள்ளுதே இல்லையா? மான வேட்டையாடுறது வந்து வயிற்று பிழப்புக்காக, மனுஷனை கொள்ளுதுன்னு பயத்தின் காரணமா போட்டு தள்ளிடுது. இவ்வளவு காரணம் இருக்கு. சரி, நாம நேரடி விஷயத்துக்கு வரலாம். ஆக நாம் ஏன் இதை செய்ய வேண்டும், தொடர்ந்து ஏன் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பல நன்மைகள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து கருப்பட்டி தண்ணீர், நேற்று கூட காலை கூட பேசினேன். கருப்பட்டி தண்ணீர் நல்ல பயிற்சி பெற்ற உடலானது, கருப்பட்டியில நீங்க பயிற்சி பண்ணலாம். கருப்பட்டியில நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரலாம். பண்ணிட்டே வர்றப்ப குடல்ல வந்து திடப்பொருளே இருக்காது. இப்ப குடல் திடப்பொருள் இல்லாத பொழுது முழுமையாக என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிராணசக்திலேயே நைட்ரஜன், இந்த பிராணசக்தின்னு சொல்றோட நைட்ரஜன் ஆக்சிஜன்லேயே வாழ பழகிக்குது. உடம்பு எந்த அடப்பும் இருக்காது. அப்ப எல்லாமே தன்னுடைய வேலை செய்யும். குறிப்பாக நாளமிடா சுரப்பி எல்லாம் தன்னுடைய, ஏன்னா நாளமிடா சுரப்பி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கை வைக்கவே முடியாது. இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மனிதனால கட்டுப்படுத்த முடியாது ஒன்னே ஒண்ணு நாளமிடா சுரப்பி. அதெல்லாம் கை வச்சா நான் முடிஞ்சு போச்சு, மூளையிலே கை வச்சாவே முடிஞ்சது. அப்ப நாளமிடா சுரப்பிக்கு என்ன உணவு? உணவே கிடையாது, அது தானா இயங்குறது. அது இந்த உணவு பழக்கத்தினால. ஐயா, கருப்பட்டி வந்து சாப்பிட சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து பயிற்சியில வர்றப்போதான் வரும். அதெல்லாம் பயிற்சியில வரும் பொழுது, பயிற்சியில சேர்ந்து மாணவரை சேர்றவங்க தான் அதெல்லாம். சரிங்க. இல்ல இப்ப உணவே உடம்புக்கு தேவையில்லைங்கிறீங்கள, அப்புறம் அந்த கருப்பட்டி சாப்பிடணும்னு சொல்றீங்களா, அதுக்காக கேட்கறேன். ஆமா, அது பயிற்சியில வரும்போது அதெல்லாம் சொல்லப்படும். அதெல்லாம் சரிதான், அந்த பாடத்தை படிங்க, எல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் பாடம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சாப்பிடலாம் நாளைக்கு தொடங்க முடியாது. அது முதல்ல தியரி படிக்கிறீங்க, என்னது கொள்கை படிக்கிறீங்க. கொள்கை படிச்செடுத்து செய்முறை. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்கை முடிச்சுட்டு அப்புறம் தான் செய்முறைக்கு வரணும். செய்முறைக்கு வரும் பொழுதுதான் எல்லா விளக்கம் சொல்லப்படும். செய்முறைக்கு வரும் பொழுது சரிங்க. இப்ப நீங்க புத்தகம் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா.
இன்னும் நீங்க வந்து இந்த இதுல ஆலோசனை வகுப்புல சேரவே இல்லை நீங்க. ஆமா ஆமா ஆமா. அது 3000 கட்டி சேரணும் நீங்க. அது சொல்லியாச்சு உங்களுக்கு. 3000 கட்டி சேருங்க. முதல்ல அது சேருங்க. அதை செய்யுங்க முதல்ல. அதுல சரிங்கய்யா. அதுல 200 ஓப்பன் அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு மாசம் பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு மாசம் பயிற்சி 20,000 ஃபீஸ். 3000 இல்ல 20,000 அப்ப கட்டணும்? முதல் 3000 கட்டுங்க. 20,000 அப்புறம் தான். சரிங்க சரிங்க. இதுல சந்தேகம் நேரத்தை 20,000க்கு வரணும். சரி சரி சரி. இதுல சந்தேகம் இருந்தா வரக்கூடாது. இந்த 200 வகுப்பு நடத்துவேன். அதுல சந்தேகம் இருந்தா அதே எதுக்கு தேவை? உங்களுக்கு சந்தேகமே தீரல, அப்புறம் பணமும் இல்லை, அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. சந்தேகம் தீரவில்லை, பணமும் இல்லைன்னு கத்துக்கவே முடியாது. கத்துக்கவே சரிங்க. அவசரப்பட்டு யாரும் வர முடியாது. பணம் இருந்தாலும் உள்ள வந்துட முடியாது. உனக்கு சந்தேகம் தீரல, பணம் இருந்தாலும் இதுல வர முடியாது. சந்தேகம் சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? மனதுல உறுதி வேணும். மனதுல அதாவது இந்த ஒரு மாசத்திலே நமக்கான நம்பிக்கை வந்துரும். இதை எடுத்துட்டு நம்மளால டிராவல் பண்ண முடியும், இது நமக்கானது அப்படின்றது தெரிய வந்துரும் அந்த ஒரு மாசத்துல. சோ ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் 6 கிளாஸ், சோ 30 நாளைக்கு போட்டாச்சுன்னா அதுலயே ஒரு 200 வகுப்புகள் வந்துரும். சோ அந்த 200 வகுப்புல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நமக்கு கிளாரிஃபை ஆயிடும், இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு. அப்புறம் அந்த தெளிவு வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு மாசத்துக்கான ஃபீஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிட போகுது. அந்த ஒரு மாசத்துலயே நம்ம கடை தேர்வோமா தேர மாட்டோமா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆமா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது ஏதோ 10 நான் 2 லட்சம் ஃபீஸ் வச்சிருக்கேன்னா அது முதல் மாசம் தான். அதுலயே தெளிவாயிட்டீங்கன்னா அப்புறம் நல்ல தெளிவாயிட்டீங்கன்னா 2-3 மாசத்துக்கு கூட அது முடிச்சிடலாம். அது அவ்வளவுதான். நீங்க தான் அரைக்குறைவா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருஷ கணக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதிகபட்சமா நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து அடிப்படையே சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி தெளிவடைஞ்சுக்கணும். அந்த 20,000 ஒரே மாசம் கண்டிப்பா அதுலயே நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிடும். ஒரு மாசம், அதாவது அடுத்த 10 மாசத்துக்கு என்ன செய்ய போறங்கிறது ஒரு மாசத்துல சொல்லி கொடுத்துருவேன். அடுத்த 10 மாசத்துக்கு என்ன செய்ய போறங்கிறது அது ஒரே சொல்லி கொடுத்துருவேன். இப்படித்தான் ரிசல்ட் வரும். அது ரிசல்ட் சொன்ன மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்த்தாச்சு, 1000 தடவை பார்த்தாச்சு. யாரு போட்டாலும் வெற்றி தான். 82 வயசு வரைக்கும் நான் பண்ணி பார்த்துட்டேன். 82 வயசு அந்த 1 மந்த் அந்த 200 கிளாஸ் வந்து தியரி, ஒரு மாசம் வந்து பிராக்டிக்கல். அது நல்லா உங்களுக்கு ஆழமா வேணும்னா நீங்க என்ன பண்ண, கட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு போதுன்னு சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். தெளிவாயிடுச்சு, பாடி நியூட்ரல் ஆயிடுச்சு, நான் தனியா இருக்க முடியும்னா அப்ப கட்டணம் தேவையில்லை. அவ்வளவுதான். நீங்க பட்டம் பறந்தாச்சு, மேல பறக்குது, அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சு. அரைங்குறையமா இருந்தாலும் மீட்டு கட்டணம் வரும், இல்லாட்ட கட்டணம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். சரி, நான் தொடர்ந்து அதுதான் நான் பழங்கள் சாப்பிட்டால் சுமார் 2 மணி நேரங்களில் அதே பழத்தை வேக வைத்த வாடையோடு வெளியே வருகிறது. அதாவது அந்த உடம்பு சுத்தமாக ஏற்கனவே பேசியிருக்கான். உடம்பு இந்த கருப்பட்டி சாறு திங்கிறவங்க இப்படி பண்ணி பார்க்கலாம். கருப்பட்டி சாறு சாப்பிட்றவங்க பயிற்சி பெற்று உடல் முதல்ல இளைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுமே. கொழுத்த உடலா இருந்தா நீங்க எடையை பார்க்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எடையை பார்க்கணும். அதெல்லாம் பின்னாட முதல்ல எடையை பார்க்கணும். எடை வந்து பாரு, இப்போ எடை வந்து அது ஒரு விஷயம் இருக்குல்ல. எடை நிக்கணும் இல்லையா, ஒரு இடத்துல நிக்கணும் இல்லையா, அதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது. நீ கூட 20 நாள்ல இப்போ ஒரு மாசத்துக்கு பணம் கட்டுறீங்க, கட்டிட்டு நிக்கிறீங்க, உடல் எடை குறைய அடுத்த 20 நாள் ரெடி பண்ணிக்கோங்க. உடல் நியூட்ரல் ஆகணும். உடல் வந்து எடை வந்து குறையாம வந்து நிக்கணும். அதுதான் அங்க அடிப்படை. அதிகபட்சம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கா செஞ்சீங்கன்னா அநேகமா அது 3 மாசமோ 4 மாசம், சில மாதங்கள், அவ்வளவுதான். 1 வருஷம் கூட ஆகாது. அப்படித்தானே? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீங்க ஒழுங்கா செய்யலைன்னா 1 வருஷம், சில பேர் 1 வருஷம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட் 1 வருஷம் செய்ய, அப்ப மாசம் வச்சு பணம் கட்டிட்டே வா. எப்போ வசதி இருக்கிறதா செய்ய முடியும், வசதியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வசதி இருக்கிறதுனால அந்த தைரியம் வருது, நான் மெல்ல செஞ்சுக்கிறேங்க, சரி கட்டு. அந்த மாதிரி இன்னும் யாரும் வரல. இன்னும் விவாதத்துல தான் போயிட்டு இருக்குது. யாரும் முழுமையான மாணவர் இன்னும் வரவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப நல்லது. முழுமையா ஒருத்தர் வந்தாலும் போதுமானது. இதுதான் உங்களுக்கு உதாரணம். ஒருத்தர் வந்தாலும் அது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் உதாரணம். நாம் பழங்களை சாப்பிட்டால் 2 மணி நேரத்தில் அதே பழத்தை வேக வைத்த வாசனையோடு வெளியேறி விடுகிறது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதற்கப்புறம் சாதாரண உணவை சாப்பிட்டால், இங்கதான் வருது. இப்ப சாதாரண உணவு திங்கிறவன் தான் வெள்ளைக்காரன். மருந்து கொடுக்குறவனும் சாதாரண உணவு திங்கிறவன் தானே. இப்ப நீயும் சாதாரண உணவு திங்கிற, மருந்து கொடுக்குறவனும் சாதாரண உணவு திங்கிறான். எப்படி நோய் குணமாகும்?
இங்கதான் பிரச்சனை வருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சாதாரண உணவு சாப்பிட்டாலும் நோய் வரும்னு உங்களுக்கு தெரியணும், மனிதனுக்கு தெரியணும். அது தமிழர்களா தெலுங்கர்களா அதெல்லாம் கிடையாது. சாதாரண உணவை தின்னால் ரத்தம் அழுகி போகணும். பலமுறை சொல்லியிருக்கேன். சாதாரண உணவை தின்றால் ரத்தம் அழுகி போய்விடும். இப்படி நேரவே சொல்லுங்க, அழுகி போகும்டான்னு சொல்லுங்க. இதை விட ஒன்றும் சொல்ல முடியாது. கெட்டு போன்னு சொன்னா அது என்னன்னு கேட்பாட்டே, அழுகி போகும்டான்னு சொல்லணும். நாத்தம் பிடிச்சி போய் அழுகி போகும்னு. அழுகுனா பிணமாகுன்னு அர்த்தம், அவ்வளவு. அதனால கால் கருத்து போய் அழுகுது. அழுகி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை சொல்லணும் அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை சொல்லிடணும். அழுகி போய் ரத்தம் அழுகி டீகம்போசிங், அது டீகம்போசர் தான் சொல்றான். டீகம்போசிங் ஸ்டேட், டீகம்போசிங் ஸ்டேட்னா அழுகி போறது, உடையிறது, உடைஞ்சு அழுகி கட்டமைப்பு உடைச்சு. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற இந்த டிஎன்ஏ மரபணு நிறைய சொல்றீங்க இல்லையா, அந்த மரபணுவை வந்து என்ன பண்ணோம்னா அந்த செல்லே உடைச்சிருங்கிறான். செல் கட்டமைப்பு இருக்குல்ல, செல் கட்டமைப்பு அதவே உடைக்குதுங்கிறான். அதாவது நீ வாழ தகுதியற்றவனாக மாறுது, செல் கட்டமைப்பு உடைக்குதுங்கிறான். செல் கட்டமைப்பு அது செங்கலை வந்து செங்கலவே உடைச்சிடுறது. கட்டுமானத்துக்கான அடிப்படை கட்டடம் தான் செங்கல், கல்லு தான் கட்டடம். இந்த கல்லவே உடைச்சிடுறது, அதாவது செல்லவே உடைக்கிறது. இதுதான் இது பண்ணுது, அமிலம் போய் அதை பண்ணு, அதனால புற்றுநோய் வருதுங்கிறான். அப்ப பசி தாகத்தை இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான்? மனிதன். நான் மனிதனை பத்தி பேசுவோம். மனிதன் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான். நான் பணக்காரன், எங்களோட வசதி இருக்குது, நான் நினைச்சபடி திம்பேன். அது அங்கதான் எல்லாரும் வருவானுங்க. கையில காசு வந்தா என்னது, கையில காசு வந்தோன்னு என்ன என்ன பண்ண சொல்ல தெரியும்? கையில காசு வந்தா முதல்ல என்ன பண்ண சொல்ல தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நிறைய காசு வந்தாவே என்ன என்ன பண்ண சொல்லுவோம்? சாப்பிடுவான். அவ்வளவு அங்க மாட்டிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பதிலே அதுல அங்க மாட்டிக்கிட்டான் மாவன. இயற்கை அங்க வந்து அவனை சாகடிக்குது. இதுல எப்படி இல்லை, நம்மளோட பணம் செலவே இதுல கிடையாது. வேற தேவைகளுக்கு பணம் இதுலதான் கெயின் வேறு. இது எப்படின்னா இந்த கேபிட்டல் இந்த முதலீட்டை வைத்துக் கொண்டு இதுல வரக்கூடிய வட்டியை வச்சு நீங்க வாழலாம். இதுதான் லாபம். இது பெரிய முதலீடு. பெரிய நீங்க ஒரு முதலீடு பண்ணிட்டீங்க, உடம்பு சுத்தப்படுத்தி நீங்க உங்களுக்கு நீங்க மருத்துவர் ஆயிட்டீங்க. உங்க கொள்கையை இந்த கொள்கையை காமெடி வரும், சின்ன கல்லு பெத்த மாங்கா அப்படின்னு. அப்படியா? சின்ன கால பெத்த மாங்கா, அதேதான் கரெக்டா தெலுங்கு. அதேதான். இந்த வள்ளுவர் சொல்லுவாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பையன்னு கேட்பாரு. அப்ப ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி முடிவு, இப்ப நம்ம முடிவு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன தெரிஞ்சு போய் தெரியுமா இதுல? அதனாலதான் இந்த சொல்ல வர்றது. முடிவு தெரிஞ்சுக்கணும். முடிவு, அப்புறம் அதனால ஏற்பட்ட இடையூறு, அப்புறம் கெயின், படுபயன் ஒண்ணு எழுதுவாரு. படுபயன சிறந்த லாபம், அதிக லாபம் சொல்லுவாங்க. லாபம் இல்ல, நல்லா அமோக லாபம் பாங்க. லாபம் பரவாயில்ல, லாபம் வந்துருச்சும்பா. சிலவர் சொல்லுவாங்க அமோக லாபம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுவாரு. ஒரு செயலை செஞ்ச முடிவை பாரு, அது இடையூறு பாரு, முடிவில் என்ன நடக்குன்னு பாரு. முடிவு நல்ல நன்மையா இருந்தா அது செய்யும் பாரு. வரிசைப்படுத்தி பாருங்க. முதல் முடிவு, ரிசல்ட் என்னன்னு பாரு. ரிசல்ட்டுக்கு முடிவு. இது எந்த குறளுங்க? எந்த குறள் இது? வினை செயல் வகையில் இருக்குது. வினை செயல் வகை இதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. என்ன அந்த குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிவும், நேற்று கூட 2 நாள் கூட பேசணும் இல்லையா, முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு படுபயனும். முற்றுன்னா அந்த வினை முடிகிறப்ப ஏற்படுகின்ற படுபயனும். முற்றி ஒரு வேலை செய்யறீங்க, முடிவு தெரியும் இல்லையா, முடிவு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுல இறங்குறப்ப சிரமங்கள் வரும், துன்பங்கள் துயரங்கள் வரும். துன்பங்கள் துயரம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. அந்த துன்பங்கள் துயரங்கள் தாண்டி போறீங்க. அப்புறம் தாண்டி போறப்ப முடிவு வரும் இல்லையா. முடிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த முடிவு வந்து பயங்கரமான வினையா இருந்தால் மட்டும் செய்ய, பயங்கரமான லாபம் இருந்தால் மட்டும் செய், இல்ல செய்யாதேங்கிறாரு. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல், வள்ளுவர் சொல்றார். போட்டு பாருங்க, வருதா? வருதுங்க. 676. தலைப்பு என்ன? தலைப்பு 676. 70வது. வினை செயல் வகை, பொருட்பால், பால் வந்து அமைச்சியல். அதேதான் அமைச்சருக்கு சொல்ற மாதிரி ரைட்டு. வினை செயல் வகை ரைட்டு, அவ்வளவுதான். அது முடிவும் இடையூறு படிங்க. அதையே முடிவும்
முடிவும் இடையூறும் ம் முற்றியாங்கெய்தும் ம் படுபயனும் பார்த்து செயல். அவ்வளோதான்ப்பா. 4 சொல்லிட்டாரு. இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒத்து வரும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு பாருங்க. பிஜி நீங்க நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க. இதுதான் படுபயன் இருந்த தானே ப்ராஜெக்ட் செய்றீங்க. உங்களுக்கு லாபம் இல்லைன்னு செய்வீங்களா? நீங்க பண்றதுல லாபம் இல்லை செய்வீங்களா? ஆனா பண்றப்ப என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. அந்த பிரச்சனை ட்ரபிள் ஷூட், அது பேர் ட்ரபிள் ஷூட்டிங் பேரு. ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, ட்ரபிள் ஷூட் சரிக்கிறீங்க. ரிசல்ட்டுங்கிறது நல்லது, ஒரு வகையான ரிசல்ட். அது முடிவு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் படுபையன் ட்ரபிள் ஷூட்டிங் என்ன? ஏற்படுகின்ற இடையூறு. ட்ரபிள் ஷூட்டிங்ஸ், ட்ரபிள்னாவே ஷூட்டிங்ஸ், இடையூறுகள். இதனால இந்த சால்வேஷன், இது முற்றியாங்க, இது முற்றுனா கடைசி என்ன நடக்க போகுது, கடைசியில் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு என்ன என்ன லாபம் வரும். அந்த லாபம் சாதாரண லாபம் வரக்கூடாது. எப்படி லாபம் வரணும்? லாபம் எப்படி இருக்கணும்? நிறைய இருக்கணும். நிறைய இருக்கணும். அதுதான் நிறைய லாபம் வேணுங்கிறத எல்லாத்துக்கும் இயற்கை. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. மழை மாதிரி பெஞ்சதுன்னா ஒரு 10 அளவு பெஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, அணை நம்பிடுச்சுல அப்படின்பா. அதே மாதிரி தான் அமோக விளைச்சல். மக்கள் எல்லாரும் அதை எதிர்பார்க்கறாங்க, நல்ல லாபம் வரணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இவ்வளோ கஷ்டம். 25 வருஷம் நான் 25 வருஷம் நான் ஒருத்தன் தான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். யாராவது பேசுறாங்கன்னு பாருங்க. எங்கிட்ட படிச்சுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாராவது தைரியம் இப்படி பேசுறீங்களா? ஒருத்தருமே இல்லையே. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டுக்கிட்டீங்க. அது எவனே கிட்ட கத்துட்டு போனவன், அவன் உடனே ஒருத்தன் என்கிட்ட நேற்று யாரும் ஒரு வீடியோ போட்டுருங்களே ஒருத்தன், அவன் 10 வருஷம் முன்னாடி கிட்ட கத்துட்டு போனவன், அரலூஸ் அவன். யாரும் அனுப்பிச்சாங்க, பாத்தீங்களா இல்லையா? உணவில்லாமல் வாழும் கலைன்னு. பாத்தேங்கய்யா, பார்த்தேன். அது அரமெண்டல் அவன். அவன் யாருன்னே தெரியாது, அவன் போயிட்டான். அப்ப கடைசியில் என்னாச்சு அவன் என்னன்னா எல்லாம் லூஸ். அது பழைய வீடியோ என்கிட்ட கத்துட்டு அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கன்வின்ஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அது வந்து எண்ட் பாயிண்ட். இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து உங்களுடைய குறிக்கோள் என்னது? விண்வெளிக்கு போறதுதான் உங்களுடைய குறிக்கோள். அதேதான். அதுல மிச்ச எதுலயுமே நீங்க வந்து தலை சாயவே இல்லை இல்லையா? ஆமா. வேற இந்த கீரை பொடி விக்கிறதோ அந்த பொடி விக்கிறதோ அதுல எதுவுமே நீங்க இறங்கவே இல்லை. எதுவுமே கிடையாது. செஞ்சிருந்தா நீங்க எப்பயோ அதை செய்யறதா நீங்க எப்பயோ செஞ்சிருக்கலாமே. அதையும் செய்யல நீங்க. அதையும் செய்யல அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. இப்ப ஒரு இடத்துல நீங்க பயிற்சி பட்டிக்கு போயிருந்த பொழுது, அவங்க பயிற்சி பட்டிக்கு போயிருந்த பொழுது அவங்க மூலிகையிலே வித்துட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? பயிற்சி பட்டிக்கு வந்திருந்தீங்க இல்லையா? அவங்க மூலிகை. ஆமா, அவங்க விக்கிறாங்க. பிகாஸ் அவங்க போன நம்ம கோர்ஸ் போனோம், அவங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது, உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. நீங்க எதுவுமே அதை ரெஃபர் பண்ணல. உனக்கு விருப்பமா இருந்தா அதை வாங்கிக்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த சம்பந்தம் இல்லை. அப்படியே செப்பரேட்டா தான் இருந்தீங்க. ஆனா அவங்க இது விரும்பினாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யவே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான், அவங்களால செய்ய முடியாது. அவனோட தூய்மை தானுங்க. அது வியாபாரம் தான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்க ஜெயிக்க முடியாது. நல்லவங்களா இருக்கலாம். நல்லவங்களா இருக்கிறதுல வேறங்க. எடுத்துட்டு போறவன் யாரு? என்னது, யாரோ நல்லவங்க இருக்குதான் செய்யறாங்க. வள்ளுவர் இந்த அவையார் சொல்ற மாதிரி, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்ய முடியும். அதுக்கப்புறம் அதை விட இது மலிவாயிடுச்சு. நமக்கு இது விட்ட வேற வழி, இந்த மீடியா தவிர இதை விட மலிவா எதை கண்டுபிடிச்சு கொடுத்தா ரைட். இதுதான் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு எங்க வேணா போல, எங்க வேணா உட்காந்துக்கலாம். நல்ல டவர் மட்டும் இருந்தா போதுமானது. அப்படித்தானே பேச்சு. இதுதான் பள்ளிக்கூடம், இதுதான் எல்லாமே. நினைச்சா பேசலாம். அது நேரடியா பேசுற பாருங்க. டவர் தெளிவா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா டவர் தெளிவா இருக்கு. நேத்துல கொஞ்சம் மாறு, இப்ப பாரு நல்லா தெளிவா இருக்கு. அப்படி பாரு, எல்லாத்து முகம் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதான் முடிச்சுக்கலாம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தேருங்க, இதுல தேறி வரணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு இந்த ஓட்டப்பந்தயம் பாட்டு தான். இது யார் ஜெயிக்க போறாங்கிறது தான். புதுசா வருவாங்க. இதுல பொறுமை மட்டும்தாங்க வேணும். பொறுமை மட்டும்தான் வேணும் எனக்கு. பொறுமை பயங்கரமா இருக்கு. விடாமுயற்சி. அதாவது இது எப்படின்னா, வள்ளுவர் சொல்லுவாரு, ஆக்கம் அதர்வனாய் செல்வம். ஆக்கம் அதர்னா வழி. ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழைங்கிறாரு. அசைவிலா, சோர்வே இல்லாம உழைப்புங்கிறாரு. ஒரு ஒண்ணுமில்ல, வாய முடியும் கம்முன்னு இருக்கிறது, சுத்தப்படுத்துற தவிர ஒன்னே ஒண்ணு. அப்படி எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப சும்மா இருக்கிற கண்டுபிடிக்கலாம். ஏதாவது இப்ப மூளை இருக்கு இல்லையா, சும்மா இருக்கு இல்லையா,
இந்த மூளையோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு போராடலாம். அப்படித்தான் வெங்கடேஷ் நிறைய கண்டுபிடிச்சாரு. நானும் அவர் வழியை பின்பற்றி ஏதோ முயற்சி பண்ணினேன். அவ்வளவுதான். அது இன்னும் வெற்றி அடையல. இன்னும் பெரிய பயன்பாட்டுக்கு வரணும். இப்ப இதுவே பயன்பாட்டுக்கு வரணுமே, அப்புறம் அது கண்டுபிடிப்பு வரணும், மின்சாரம்னு எத்தனை ஆண்டு ஆகுன்னு தெரியாது. இப்படிலாம் இருக்கு. நம்ம மறுபடியும் 12 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். வாங்க. நன்றி.